திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரஹ்மான். வணக்கம். தற்பொழுது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காலை முதலே திருமூர்த்தி மலை மற்றும் உடுமலை பகுதியில் வானிலையானது இரண்டு காணப்பட்டது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காலையிலிருந்தே பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அறிவிக்கோ கோவில் பகுதிக்கோ செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிற்பகல் 2 மணி முதல் கனமழை பெய்தது. உடனே கோவில் பகுதியில் இருந்த 1-2 பக்தர்களும் உடனடியாக அறநிலைத்துறையினரால் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நிலையில பிற்பகல் 3:15 மணி அளவில் தோணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து திருமூர்த்தி மலை அமலலிங்கேஸ்வரர் பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்திற்காக அந்த பகுதியில் அதிக அளவு மழை பெய்த காரணத்தினால தோணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தி பேரிகார்டுகளை அமைத்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கீழ் அடிவார பகுதியில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இன்னும் வெள்ள நீர் வடியாமல் சென்று கொண்டே இருக்கிறது. காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் வானிலை இருந்த காரணத்தினால் காலையிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அறநிலைத்துறையினர் எடுத்து வந்த காரணத்தினால் எந்தவித அசம்பாவிதங்களோ வேறு எதுவும் நடக்கவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து வெள்ளப்பெருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி ரஹ்மான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.